பாதையிலே ரயில் போகுது சகியே, பக்கத்திலே ஸ்டேஷனுமே. பாதையிலே ரயில் போகுது சகியே, பக்கத்திலே ஸ்டேஷனுமே. பல ஊர் ஜனங்கள் வந்தால் சகியே, பார்த்தீதை மகிழ்ந்திடலாம். பல ஊர் ஜனங்கள் வந்தால் சகியே, பார்த்தீதை மகிழ்ந்திடலாம். நாலு பக்கம் வீதி உண்டு சகியே, நடுவில் சிவஸ்தலமும் உண்டு. நாலு பக்கம் வீதி உண்டு சகியே, நடுவில் சிவஸ்தலமும் உண்டு. நந்தி சிவ தரிசனமோ சகியே, பார்த்தீதை மகிழ்ந்திடலாம். நந்தி சிவ தரிசனமும் சகியே, பார்த்தீதை மகிழ்ந்திடலாம். பக்கத்திலே பஜனை மடம் சகியே, பஜனைகள் செய்திடுவோ. பக்கத்திலே பஜனை மடம் சகியே, பஜனைகள் செய்திடுவோ. பஜனைகள் செய்து கொண்டு சகியே, பாக்கியங்கள் பெற்றிடுவோ. பஜனைகள் செய்து கொண்டு சகியே, பாக்கியங்கள் பெற்றிடுவோம். 8 நாள் கொறுக்க விளக்கு விளக்க வேண்டாம், எண்ணெய் தீரி போட வேண்டாம் சகியே, ஏத்தத்தி பட்டி வேண்டாம் சகியே, ஏத்தத்தி பட்டி வேண்டாம். கையில் தொட்டால் எட்டாது, காற்றடிச்சல் அணையாது, கவர்மெண்ட் செய்த விந்தையை சகியே, யாராலும் சொல்லப்பமோ சகியே, யாராலும் சொல்லப்பமோ. இந்த புறம் தனிலே சகியே, இந்த வித காட்சிகளும் எந்த ஊரு போனாலுமே சகியே, இந்த ஊருக்கு ஈடுமில்லை, இந்த ஊருக்கு ஈடுமில்லை, இந்த ஊருக்கு ஈடுமில்லை. அப்படியாக எங்கள் கிராமத்துல பஜனை மடம், கோவில், ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் பக்கத்துல பக்கத்துல அமைஞ்சிருக்கு. ரொம்ப வாக்கா இருக்கும். 2 பக்கமும் சன்னதி தெரு, 2 பக்கம் மாட தெரு, ரொம்ப பார்க்க அழகா இருக்கும். நான் இப்போ ரவணசமுத்திரத்துல என்னோட கிராமத்துல என்னோட மூத்த பெரியப்பா ராஜாமணின்னு சொல்லுவா, அவாக்கு பூஜை ரூம்ல நிற்கிறேன். இந்த பூஜை ரூம்ல எங்க பெரியப்பா நிறைய பூஜை, டெய்லி சிவ பூஜை பண்ணுவார். அவர் அந்த ஸ்லோகத்தை சொல்லுவார். இன்னும் என்னோட காதுல ருத்ரம் பசுபதிம் ஸ்தானம் நீலகண்டம் உமாபதிம் நமாமி சிரசா தேவம் கிண்ணோ முக்தி கரிஷ்யதே. அவரோட குரல் அப்படியே எனக்கு இன்னும் காதுல ஒலிச்சுட்டு இருக்கு. எங்க பெரியம்மாவும் நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவா, கிராமத்துக்காரர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. நான் இப்போ இந்த இடத்துக்கு நிற்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க பெரியப்பா நிறைய பூஜை பண்ண இடம். இப்போ எங்க பெரியப்பாவோட பிள்ளை நீலகண்டன்கிற நீலு அண்ணா டெய்லி அவர் போற வைக்காதக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார். நீலு அண்ணாவோட ஒய்ஃபு கோனாமண்ணி, அப்புறம் நாட்டு பொன் சுகந்தி இருக்கா, பிள்ளை சித்தார்த்து, பேத்தி வினயா அவள் ஸ்கூலுக்கு போயிருக்கா. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க கிராமத்துல ரவணசுந்தரம் கிராமத்துல நான் இப்படி பேசுவேங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை பாக்குறவா எல்லாரும் பாருங்க. ரொம்ப எங்க பெரியப்பாவோட அந்த வைப்ரேஷன் எனக்கு அப்படியே காலில் ஒலிச்சுட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பண்ணிருக்கு, டெய்லி பண்ணுவார் பூஜை, ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணுவார். அந்த பூஜை ஸ்ரத்தையா எங்க அண்ணா பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கிராமத்துல எல்லாமே நல்லா நடக்கிறது. ரவணசுந்தரம் கிராமத்துல நான் பிறந்ததே பெருமைப்படுறேன். அவ்வளவு விசேஷங்கள் கரெக்டா ஜனவரிலேருந்து டிசம்பர் வரை அந்தந்த விசேஷங்கள் கரெக்டா நடந்துட்டு வருது. அதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஓகே, இது நான் சந்தைத்தரில் ரவணசுந்தரம் கிராமத்துல 2வது பெரியப்பா வீடு சீதாராமன் கனகா பெரியமா வீடுல இருக்கேன். வாசல் நிற்கிறேன். கனகா பெரியமா சீதாராமன் பெரியப்பாக்கு ராதா ரவி ரங்கன் சொல்லிட்டு எல்லாரும் நல்ல செட்டிலாக இருக்கா. ரவி சிங்கப்பூர் இருக்கான், ராதா மெட்ராஸு, மெட்ராஸு பேர
சொன்னாக்கா. அப்போ இந்த பெரியப்பா வந்து சீதாராம் பெரியப்பா வந்து கடையம் ஸ்கூல் இடத்துல இதாக இருந்தார், சாராக இருந்தார். அப்புறம் ஹெட் மாஸ்டர் இருந்துட்டு இருந்தார். இந்த கிராமத்தில் அங்கேருந்து கிழக்கே இருந்து மேற்க வர அழகாக நடந்து கம்பீரமாக நடந்து போவார். எல்லாத்தையும் நல்லா பேசுவார். ரொம்ப நல்ல கைண்டாக எல்லாருமே, இந்த கிராமத்திற்கார எல்லாருமே நல்ல கைண்டாக இருப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு நினைவுகள், எனக்கு பழைய நினைவுகள், மலர் நினைவுகள். ஓகே, நான் இப்போ இருக்கிறது வந்து என்னோட பிறந்த வீடு ரவணசந்தத்தில். நான் பிறந்த வந்து எங்கள் அப்பா வந்து சங்கர் நாராயணலை சங்கு மாமா என்று சொல்லுவா. எங்கள் அம்மா பேர் மங்களா. அப்போது அப்புறம் என்னோட தம்பி சிவா. நான் இப்போ எங்கள் பிறந்தத்துக்குள்ளே ஏறுறேன் பாருங்கோ. இங்கே தான் நாங்கள் வந்து வாசத்திண்ணையில் உட்காந்து எல்லா பேச்செல்லாம் பேசிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு உள்திண்ணை மாதிரி கொள்ள. அப்புறம் இது உள்திண்ணை. இங்கெல்லாம் பெட்டெல்லாம் இங்கே வச்சுருப்போம் நாங்கள். அப்புறம் இங்கே வந்து இதான் ரேழி. இந்த ரேழியில் வந்து இங்கே ஒரு கட்டில் போட்டிருந்தது. அப்போ எங்கள் மீனாட்சி பாட்டி அப்பாவோட அம்மா இங்கே தான் படுத்துன்ற லாஸ்ட்டு 1972 மே மாதம் இறந்து போயிட்டா. இந்த இடத்துல தான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இங்கே வந்து கட்டில் படுத்துருப்பார். அப்புறம் வந்து இந்த இடம் வந்து மீனாட்சி பாட்டி இந்த இடத்துல இப்படி சாஞ்சு உட்காந்து நிறைய ஸ்லோகங்கள் நிறைய சிவானந்தலகரி, சௌந்தரலகரி, அஷ்டபதி எல்லாம் இந்த கிராமம் முழுசும் சொல்லி கொடுத்தா. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டே இந்த மீனாட்சி பாட்டி நிறைய சொல்லி கொடுத்துருக்கா ஸ்லோகங்கள்லாம். எங்கள் பாட்டிட்ட படிக்காத வாடகை இல்லை. அவங்களுக்கு 4 நாட்டு பொண்ணு 4 பொண்கள் மாதிரி தான் பாட்டி பார்த்துருக்கா. அப்படி நல்ல வாய் நிறைய ஸ்லோகங்கள். இது தாத்தா பேர் சிவராமையர். பாட்டை பற்றி சிவராமையர் சொல்லுவா. அப்போ மீனாட்சி பாட்டிக்கு சிவராமையர் தம்பதிகளுக்கு 4 பிள்ளை. எங்கள் அப்பா வச்சுட்டு 4 பிள்ளை. மூத்த ராஜாமணி பெரியப்பா, 2வது சீதாராம பெரியப்பா, 3வது எங்கள் அப்பா, 4வது ராமசிங்கப்பா. 4 பேர். அந்த கிராமத்தில் எல்லாரும் வருவார பாட்டிகிட்ட ஸ்லோகம் எல்லாம் கற்றுப்பா. இந்த இடம் தான் பாட்டியோட அஸ்தான இடம். உட்காந்துருந்தோம் எல்லாருக்கும் காலம்பர 10:30 12 மணி வரை ஸ்லோகங்கள். அப்போல்லாம் டிவி இதெல்லாம் கிடையாது. அதனால் நல்ல பொழுதுபோச்சு பாட்டியோட அந்த ஸ்லோகங்கள்லாம். அப்புறம் இதுதான் உள்ள சாமிகள். எங்கள் அம்மா விளக்கேற்றி இன்னும் ஜெயிக்கப்பட்ட இந்த இது. அப்புறம் இது வந்து தாழ்வாரம். இங்கே வந்து இந்த ஊஞ்சல் பழக்கம். இந்த ஊஞ்சலை ஆடாத பாடே இல்லை. ஊஞ்சல அவ்வளோ பேர் அடிப்பா. சின்ன குழந்தையிலேருந்து பெரிய வேற எல்லாரும் ஆடிக்கா. மீனாட்சி பாட்டி இந்த ஊஞ்சல் ஆடிட்டு அஷ்டபதி பாடுவாள். அஷ்டபதி பாடுறத வந்து கிருஷ்ணர் வந்து குப்பர் அந்த மாதிரி பாட்டி ஒரு குரலும் தூமா அவ்வளவு நல்லா இருக்கும். அதே மாதிரி நாங்கள் சின்ன குழந்தைகள் இங்கே கிராமத்தில் உள்ள குழந்தைகள், லீவுக்கு வரப்பட்ட குழந்தைகள் எல்லாரும் இங்கே இந்த ஊஞ்சல் ஆடாத வாடே இல்லை. அவ்வளவு ரசிச்சு இந்த வீட்டில் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து தயிர் கடையப்பட்ட இடம். இந்த தயிர் கடையப்பட்ட இடத்துல அந்த காலத்துல தயிர் மத்த வச்சு மீனாட்சி பாட்டி தயிர் கடன் இந்திய அஷ்டபதி பாடப்பட்ட இடம். இந்த தூண்ல மீனாட்சி பாட்டி என்னோட 10 வயசு வரை இருந்தா மீனாட்சி பாட்டி. 62ல நான் பிறந்தே 72ல பாட்டி தவறி போயிட்டா. 10 வருஷம் இருந்தா. நல்ல பசுமையான நினைவு இருக்கு. அதே மாதிரி எங்க அப்பாவுக்கு வந்து 6லேருந்து 60 வரைங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகள் உண்டு அப்பாவுக்கு. சங்கு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப அன்பா இருப்பா. அம்மாவும் எல்லாரும் கிராமத்துக்காரர்கிட்ட எல்லாரும் ரொம்ப ஸ்நேகமா இருப்பா. அப்படி இப்போ எங்கள் அம்மா அப்பா இல்லை. என்னோட தம்பி ஆடிட்டராக இருக்கான்னு சிவராமன் சென்னையில். அவன் ஒய்ஃபு குழந்தைகளோட சொல்லிமா இருக்கேன். அப்போ எனக்கு இந்த கிராமத்தை என்னோட பிறந்து வளர்ந்த இந்த கிராமத்தில் வந்து என்ன பேசணும் ரொம்ப ஆசை. அதுதான் வீடியோ எடுத்திருக்கேன். எல்லாரும் பாருங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இது நான் இருக்கிறது வந்து என்னோட சித்தப்பா ராம சித்தப்பா வீடு. சனகித்திலே ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி கிராமத்துக்குள்ள ஏறினோடனே இந்த வீடு ராம சித்தப்பா வந்து நாங்கள் ரவணசுந்தரத்துக்குள்ளே எப்போ வந்தாலும் சரி உடனே அன்பா உடனே ஓடி வந்து வாப்பன் அப்படி சொல்லி மார்க்கேடா இருக்காய் குழந்தைகளுக்கு கட்டு உடனே சித்தப்பா வந்து ஓடி வந்து பார்ப்பேன். நாங்கள் வந்து பார்க்கணும்னு வச்சுக்க மாட்டார். அவர் வந்து பார்த்து அன்பா விசாரிக்கப்பட்ட ஒரு ஆத்மா பாவம். அதெல்லாம் மறக்கவே முடியாது. இந்திய சித்தி சந்திரா சித்தி எல்லா ஹெல்ப்பும் பண்ணுபட்ட சித்தி வந்து சித்தியாக சந்திரா சித்தி. சித்தப்பா சித்தி வந்து 3 குழந்தைகள். கண்ணன் நரேஷ் ராமகிருஷ்ணன் பக்தியில இருக்கான். மீனா கிராமத்தில் இருக்கா. 2வது பொண்ணு சுதா, அவள் மெட்ராஸ்ல இருக்கா. எல்லாரும் சௌரியமா சந்தோஷமா சொந்த வீடு எல்லாருக்கும் நல்லா இருக்கா. அதான் வேணும்.
மீனாட்சி பட்டியோட நினைவுல நாங்கள் எல்லா பேத்திகள் பேரங்கள் எல்லாம் இந்த கிராமத்திலே இருந்து வளர்ந்து நல்லா இப்போ ஆள் கழைக்க வளர்ந்து காரணம் உங்களோட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பெண் வைவா எல்லாரோட ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிராமம் தான் சொல்றேன். கிராமம் அடிச்சுக்கிறது எங்க ராமசுந்தரம் எங்க நான் வந்து இந்த ராமசுந்தரம் கிராமத்துல தெற்கு மாடத்திற்கு சுந்தர சார் ரொம்ப வருஷமா 50-60 வருஷமா இருக்கா. அவ மாமி பேர் சரோஜா மாமி. அந்த சுந்தர சார் பேசு சொல்லுங்க. I am a local resident of this village. நான் வந்து இங்கேயே பிறந்து வளர்ந்து இங்கேயே படித்து இந்த இந்து பிரைமரி ஸ்கூல் கொல்லப்பள்ளியில் படித்து அப்புறம் நான் ஹையர் ஸ்கூலில் ஃபஸ்ட்டில் சேரும்போது ஹைஸ்கூலில் தான் ஆரம்பம் 51 அங்கேயும் படித்து அந்த பாஸ் பண்ணி முடிச்ச உடனே அது ஷார்ட் அண்ட் எபிலிட்டி கல்லூரி அம்பாசத்தில். அதுக்கப்புறம் 57 ஆகஸ்ட்டில் எனக்கு கடன் ஸ்கூலில் வேலை நடந்தது. இப்போ சீதாராம சார் 3 வருஷம் கடன் ஸ்கூலில் இருந்தார். அந்த காலகட்டத்தில் பிராமின்ஸ் அப்புறம் பிள்ளைமார் அவளுக்கு தான் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆகிடுது. இல்லை சொல்லலை, எல்லாரும் வேலைக்கு வரணும், அது மாற்று கருத்து இல்லை. அதே டயத்தில் அது இங்கேயே இருந்து வேலை பார்த்து இங்கேயே குடும்பத்தை இது பண்ணிட்டு ஊர்க்காரோட ஒத்துமையாக இருந்துட்டு அதுக்கு என்னுடைய எங்கள் மாமியுடைய கோபரேஷன் ரொம்ப அதிகம் உண்டு. அது மாற்று கருத்து இல்லை. ஏன்னா வந்து எங்கேயுமே உள்ளதான இந்த விஷயம். அது அதோட இந்த போராட்ட முடிவு அன்னைக்கு தமிழ்நாட்டில் அசோசியேஷன் பிரசிடண்ட் நீலகண்டன் அவர்கள் என்னை பற்றி 2 வரி சொன்னார். நீங்கள் உங்களை பற்றி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னுட்டு. அப்போது நான் சொல்ல வேண்டி வந்தது இதே விஷயத்தை. நீ சின்ன வயசில் பார்த்தெல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படின்னா சின்ன வயசில் அவனே மொத்தம் அப்புறம் இந்த ஆடி செவ்வாய் அதெல்லாம் ரொம்ப அருமையான முறையில் நடக்கும். மொத்தத்தில் இந்த கிராமம் வந்து ஒரு ஐடியல் வில்லேஜ். ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் படவே எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவான். இந்த மாதிரி கிராமம் வந்து அமைய விஷயம். அது கீதாவோட அப்பா சண்முகமா சொல்லுவார், நமக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் வர மாதிரி இருக்கும், அப்புறம் எல்லாரும் சேர்ந்துருவோம் அப்படின்ட்டு. அது நான் இன்னமும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். அப்பா சொன்னேன் சண்முகமா மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. அதே மாதிரி நீலுண்டா வந்து ஊரில் நீலுண்டாவும் கோராமண்ணியும் அந்த மாதிரி ஊரில் நல்ல காரியங்கள் எடுத்து செய்யலாம். அதுக்கு நாம இன்னும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். என்னோட ஆழமான அபிப்பிராயம். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சார். சுந்தர சாரும் சரோஜா மாமியும் இந்த கிராமத்துக்கு எல்லாத்தையும் பேசி நாங்களும் எல்லா ட்ரிப்பும் இந்த கிராமத்துக்கு வரத்தா வாத்துக்குள்ள ஏறி இறங்குவோம். வயசான தம்பதிகள் ரொம்ப சந்தோஷம் அவளை பார்த்ததில்ல. எனக்கு நான் எல்லா வருஷமும் ராமசுந்தரத்துக்குள்ள ஏறத்தையே எல்லாரும் ரொம்ப அன்பாதான் விசாரிப்பா என்கிட்ட, எப்படி இருக்கமா என்ன இப்படின்ட்டு. அந்த எல்லாம் பழைய நினைவுகள் எல்லாம் மறக்கவே முடியாது. சரோஜா மாமி இந்த கோலம் போடுவோம், என்ன பெரிய கோலம், ரொம்ப அழகா இருக்கும் மாமி. இந்த வயசுல மாமி வந்து அழகா பெரிய கோலம் போடுறது, நைநாட் சுடுத்திந்து கார்த்தியோட கஞ்சி ஏத்தினா, அதான் சொல்றேன். எல்லாமே இந்த கிராமத்துல அது ஒரு தனி சிறப்பு தான். ஒன் மோர் திங், சீதாராம சாரும் நானும் கடைய ஸ்கூலில் அவர் 57 ஜூனில் அப்பாயின்மெண்ட்டு, எனக்கு 57 ஆகஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு, 98 ரிட்டையர்மெண்ட்டு. என்னோட கிராஸ் சர்வீஸ் வந்து 41 years 3 months and 27 days, 1 year and 3 months பாய் சர்வீஸ். ஸோ அது பென்ஷனுக்கு கால்குலேட் ஆகாது. பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் வித் பிளெஸிங்ஸ் ஆஃப் எல்டர்ஸ் கை நிறைய பென்ஷன் தரா எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒரு சின்ன விஷயம், நான் 71ல ஒவ்வொரு காரியம் பார்க்கும்போது நான் பிறந்து வளர்ந்த ஊர் அந்த நாடார் ஊர். பட் அங்கே ஒருத்திங்க அங்கேயும் சந்தோஷமா இருந்தேன், இங்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இதுக்கு முன்னாலே இருந்த தெய்வம் மட்டுமா எல்லா மாமிகளும் கோஆப்ரேட் பண்ணி எனக்கு அவ்வளோ சந்தோஷமா என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தா. ஒவ்வொரு பூஜை, காமாட்சி பூஜையில் பார்வதி மாமி கணேஷ் மாமாவோட சேர்ந்து எல்லா ராத்திரியும் போய் இந்த பூஜையில் கலந்துட்டு அவ்வளோ குழந்தைங்க கல்யாணம் ஆகி கையும் குழந்தையுமா இருக்குது. எல்லாரையும் நான் பார்க்க கிடைச்சது. என்னையும் மாமி குருவுக்கு மிந்தின சிஷ்யை, நீ ஒன்ன மாதிரி பார்க்க முடியாது. உன் பாட்டு, உன்னோட வாய்ஸு, உன்னோட கெட்டிக்காரத்தனம் எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்குன்னு மாமி சொல்லிகிட்டே இருப்பா. ஆனால் மறக்க முடியாத சம்பவங்கள் வசந்தா மாமி, கனகா மாமி, மங்கள மாமி, பார்வதி மாமி, ராஜமன்னி, மீனாட்சி மாமி
பெஸ்ட் ஃப்ரெண்டு. எல்லாரும் எங்கேயோ போயிருக்கா தெய்வத்துக்கிட்டக்க. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உண்டு. ஆனால் நான் வந்து திருநாள், ஸ்ரீராம நவமி, இது நவராத்திரி, கோலாட்டம் இதெல்லாம் கலந்து கொண்டு வைரலாக எங்கேயோ போய் கொண்டு இருக்கிறது. இதை நான் எப்படி வார்த்தையால சொல்லணுன்றேன் எனக்கே தெரியல. இது ரொம்ப சொல்லப்போனால் எனக்கு கண்ணீர் தான் வருது, ஆனந்த கண்ணீர். எல்லாரும் நல்லா இருக்கும், எல்லாரும் சேமா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா சத்தங்கமா வந்துட்டு போயிட்டு இருக்கணும். ஆங்களுக்கு குழந்தைகள்லாம் அவசியம் வரணும். கல்யாணம் ஆகாத குழந்தைகள்லாம் கல்யாணம் ஆகணும், வேலை கிடைக்காத குழந்தைகள்லாம் வேலை கிடைக்கணும். சமத்தன் மங்களான்னு சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷம். மாமி மாமாவும் நம்ம பார்த்ததுல அவளோட அபிப்பிராயத்தை சொன்னது ரொம்ப சந்தோஷம். இருக்கிறது வந்து ரவணசுந்தர கிராமத்துல, சமயத்துல, எங்க ஊர் கிராமத்துல இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவரோட எங்க ஊருங்கிறதுல ரொம்ப பெருமை. ஒய்ஃப் வந்து ஜெயஸ்ரீ, அவளுக்கு இந்த ஊர் ரவணசுந்தரம் தான். நாங்க எல்லாரும் சின்ன குழந்தைலேருந்தே விளையாடி இருக்கோம், இந்த கிராமம் விளையாடி இருக்கோம். இந்த ஊர்லயே அவர் வந்து அவர் தில்லியில பிறந்து வளர்ந்தாலும் இந்த ஊர் மண்ணுக்கு ஒரு பெருமையான ஒரு இசையமைப்பாளர். இப்பதான் அவருக்கு 30 வருஷம். அவர் 95ல தொடங்கி 30 years அவரோட இசை பயணம் வெற்றிகரமாக முடிஞ்சுது. அவர் வந்து திருக்குறளுக்கு இசையமைச்சிருக்காரு, அது ஒரு பெருமை. எல்லாத்தோட பெருமை எங்க ஊர் ரவணசுந்தரத்தோட தனி ஒரு பெருமை அந்த மியூசிக் டைரக்டர்ங்கிறதுல. இனி அவர் வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரத்வாஜ். கீதா சொன்ன மாதிரி நான் வந்து இந்த ஊரில் பிறந்து டெல்லியில் வளர்ந்து அப்புறம் திருப்பி இசையமைப்பாளராக சென்னைக்கு வந்து ஒரு வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரி வந்துட்டு இப்போது நானே வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருக்கேன் சினிமாலேருந்து. முக்கியமாக வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு இந்த ஊர் தான், அப்பாவுக்கு இந்த ஊர் தான், தாத்தாக்கு இந்த ஊர் தான், புள்ள தாத்தாக்கு இந்த ஊர் தான், இப்போ ஜெயஸ்ரீக்கு இந்த ஊர் தான், அவன் அம்மா அப்பாவுக்கு இந்த ஊர் தான். ஸோ இட்ஸ் பிரிட்டி என்ன சொல்கிறது, எல்லாமே எங்களுக்கு ரவணசுந்தரம் தான். இப்போ நான் வந்து ரிட்டையர் ஆகி இருக்கணும். எங்கள் வீட்டில் இந்த வீடு வந்து 150 வருஷம் பழைய வீடு. ஸோ இட்ஸ் வெரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் தான் இது. அண்டு இந்த ரவணசுந்தரத்தை பற்றி சொல்லி ஆகணும். அப்படின்னா இது வந்து ஒரு தெரு, ஒரே ஒரு தெரு தான். ஆனால் அந்த தெருவில் உள்ள எல்லாருமே ரிலேட்டட் டு ஈச் அதர், நோ டீச்சர். ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பமாகவே நாங்கள் இங்கே வந்து வாழறோம். அண்ட் இப்போ எல்லாரும் எந்த ஊரில் வேணா இருக்கலாம், எந்த நாட்டில் வேணா இருக்கலாம். அல்டிமேட்லி வி ஆல் பிலாங் டு ரவணசுந்தரம். அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை எங்களோட. தட் இஸ் தி கீ ஃபேக்டர் ஆஃப் வை வி லைக் ரவணசுந்தரம். அதனால் எங்களுக்கு வந்து என்றைக்குமே யாரோட கேளுங்க. இன்ஃபேக்ட் பெரிய சொந்தக்காரெல்லாம் அமெரிக்கா இருக்காங்க, டெல்லி, பாம்பே, வேறு வேறு. பட் இந்த நேம் ரவணசுந்தரம் அப்படியே உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமாயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப சென்டிமெண்ட்டாக நான் போகுது. அண்டு ரொம்ப சந்தோஷமாக எங்களை வந்து நீங்கள் இந்த பேட்டி எடுத்து நன்றி. பேசிக்கலி ஸோ ஹாப்பி டு பி இன் ரவணசுந்தரம். இங்கே எல்லாம் வரணும். அதாவது whosoever you should come and actually see it for yourself. It's a good place to come and enjoy yourself. வாங்கோ, and I'm so happy. இது வந்து நாகம்மான்னு பேரு. ரவணசுந்தரம் கிராமத்துல சில பேர் ஆத்துல வேலை செய்யறா. நான் என்னோட ஆத்துல வேலை செய்திருக்கா. நான் என்னோட மூத்த பையன் டெலிவரி போதெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா. பேரு நாகம்மாள். அவ கூட இருந்து வீடியோ எடுக்கல எனக்கு ஒரே சந்தோஷம். இந்த ரவணசுந்தரம் கிராமத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே.
ராமனது தீரத்தில் ரம்யமிகு ஓர் கிராமம் நெல்லை மாநகரின் எல்லையில் ஓர் கிராமம் ராமனது தீரத்தில் ரம்யமிகு ஓர் கிராமம் நெல்லை மாநகரின் எல்லையில் ஓர் கிராமம் ராமனது தீரத்தில் ரம்யமிகு ஓர் கிராமம் பச்சை வயல் வெளியுடன் பளிச்சிடும் ஓர் கிராமம் பச்சை வயல் வெளியுடன் பளிச்சிடும் ஓர் கிராமம் மேற்கு தொடர் மலை சூழ்ந்த ரவண சமுத்திரம் எனும் கிராமம் மேற்கு தொடர் மலை சூழ்ந்த ரவண சமுத்திரம் எனும் கிராமம் நெல்லை மாநகரின் எல்லையில் ஓர் கிராமம் ராமனது தீரத்தில் ரம்யமிகு ஓர் கிராமம். நடுவில் மங்களம் தரும் அருள்மிகு ஓராலயம் அதில் மீனாட்சி சுந்தரேச காட்சி தரும் திருக்கோலம். நடுவில் மங்களம் தரும் அருள்மிகு ஓராலயம் அதில் மீனாட்சி சுந்தரேச காட்சி தரும் திருக்கோலம். காண கண்கள் கோடி வேண்டும் காண கண்கள் கோடி வேண்டும் பாதமலர் பேரிழிலை காண கண்கள் கோடி வேண்டும் பாதமலர் பேரிழிலை திருவடியில் சரணடைந்தால் மனதில் சலனம் மறைந்து விடும் திருவடியில் சரணடைந்தால் மனதில் சலனம் மறைந்து விடும். நெல்லை மாநகரின் எல்லையில் ஓர் கிராமம் ராமனது தீரத்தில் ரம்யமிகு ஓர் கிராமம். திருநாள் வைபவம் 10 நாளும் பக்திமயம் திருநாள் வைபவம் 10 நாளும் பக்திமயம் தேரோட்ட வைபோகம் பக்தர் நெஞ்சில் களி பூட்டும் திருநாள் வைபவம் 10 நாளும் பக்திமயம் தேரோட்ட வைபோகம் பக்தர் நெஞ்சில் களி பூட்டும் மார்கழியில் சகஸ்ரநாம ஜபமோதும் பரவசம் மார்கழியில் சகஸ்ரநாம ஜபமோதும் பரவசம் வேதம் ஒலிக்கும் ரீங்காரம் செவிக்கினிய சங்கீதம் வேதம் ஒலிக்கும் ரீங்காரம் செவிக்கினிய சங்கீதம். நெல்லை மாநகரின் எல்லையில் ஓர் கிராமம் ராமனது தீரத்தில் ரம்யமிகு ஓர் கிராமம். கிழக்கில் தமக்கை மூப்பிடாதி வடக்கில் தங்கை வடக்கு வாய்ச்செல்வி கிழக்கில் தமக்கை மூப்பிடாதி வடக்கில் தங்கை வடக்கு வாய்ச்செல்வி எல்லையில் காவல் தெய்வம் கருப்பசாமி காத்தருள கிழக்கில் தமக்கை மூப்பிடாதி வடக்கில் தங்கை வடக்கு வாய்ச்செல்வி எல்லையில் காவல் தெய்வம் கருப்பசாமி காத்தருள மத்தியில் சந்நிதியில் மீனாட்சியமை காக்க மத்தியில் சந்நிதியில் மீனாட்சியமை காக்க மத்தியில் சந்நிதியில் மீனாட்சியமை காக்க பள்ளி அருகில் ஆனை முகம் அள்ளி அருளை அழுத்திடவே பள்ளி அருகில் ஆனை முகம் அள்ளி அருளை அழுத்திடவே. நெல்லை மாநகரின் எல்லையில் ஓர் கிராமம் ராமனது தீரத்தில் ரம்யமிகு ஓர் கிராமம் பச்சை வயல் வெளியுடன் பளிச்சிடும் ஓர் கிராமம் பச்சை வயல் வெளியுடன் பளிச்சிடும் ஓர் கிராமம் மேற்கு தொடர் மலை சூழ்ந்த ரவண சமுத்திரம் எனும் கிராமம் மேற்கு தொடர் மலை சூழ்ந்த ரவண சமுத்திரம் எனும் கிராமம் நெல்லை மாநகரின் எல்லையில் ஓர் கிராமம் ராமனது தீரத்தில் ரம்யமிகு ஓர் கிராமம்.